அது போக என்னாச்சுன்னா, இந்த புகார் சொன்ன அந்த பெண் இருக்கார்ல, அதாவது வர்ஜினியாங்கிறவ தான் அந்த அம்பலப்படுத்தின ஆளு. அவ என்ன செய்றான்னா, அவளுக்கு அந்த அந்த வ இன்றைய எப்ஸ்டீனுடைய காதலி இருக்கார்ல, அவள ஆள் புடிச்சு குடுக்குறவ. அவ மேல குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல. அவங்க 2 பேரும் வெளியில பேசி சமாதானம் ஆயிட்டாங்க. அமெரிக்கா சட்ட பிரகாரம் இந்த மாரி பாலியல் விஷயத்துக்கு சிறுமிகள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா, அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னா கேஸ் நிக்காது. தண்டிக்க மாட்டாங்க. அது பணத்த குடுத்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்லக்கூடிய இந்த சிறுமி வந்து இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்கல்ல. இப்ப என்ன செய்யலாம்னு கேட்டா, எனக்கு ஒரு இத்தனை கோடி ரூபா குடு. நான் இதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்வார்களேயானால், அந்த குற்றத்திலிருந்து அவர் நீக்கி விட்டுருவாங்க. அந்த அடிப்படையில இந்த பெண் வந்து பல கோடி ரூபாய்களை வாங்கி கொண்டு இந்த அவதூறு வழக்கு இந்த பெண் மேல போட்டாங்கல்ல, அந்த எப்ஸ்டீனுடைய காதலி மேல, அந்த ஒரு இதுல பெரிய தொகையை வாங்கி கொண்டு அவங்க அமைதி ஆயிட்டாங்க. அமைதி ஆனாலும் அதுக்கு பிறகு பலரும் வந்து இதை கிளப்புன வகையில தான் இந்த அந்த எப்ஸ்டீனுடைய காதலிக்கு வந்து இவ இந்த வேலையை செஞ்சிருக்கிறா, அப்ப சிறுமிகளை வந்து சப்ளை பண்ண ஒரு ஆளுங்கிறத நிரூபணமாகி அவள்கிட்ட நிறைய விசாரிச்சிருக்கிறாங்க, நிறைய ஆவணம் எடுத்திருக்கிறாங்க, விமான டிக்கெட் எடுத்திருக்கிறாங்க, இன்டர்நெட் மெயில்களை எடுத்திருக்கிறாங்க, அவங்களுடைய கால் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. நிறைய ஆதாரங்களை வச்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த பெண்ணு தான் பெரிய குற்றவாளின்னு சொல்லி 20 ஆண்டு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. 20 வருஷம் சிறை தண்டனை யாருக்கு? எப்ஸ்டீனுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கக்கூடிய லெப்ட் ரைட்டா இருந்தக்கூடிய அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவளுக்கு வந்து 20 வருஷ சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இப்ப உள்ள ஒரு விஷயம். இப்ப அந்த தீவெல்லாம் வித்துட்டாங்க. இப்ப அவங்கள்ட்ட இல்ல, எப்ஸ்டீன்ட்ட இல்ல. அந்த தீவை வந்து வேற ஒருத்தங்க வாங்கி வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திடுறாங்க. நிறைய ஆதாரங்கள்லாம் வந்து நிறைய அழிச்சிட்டாங்க. அழிச்சதுக்கு பிறகு கிடைச்சதான் கூட்டு. இந்த பிரச்சனை இதான உடனே என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்தையும் இந்த தீவுல இருந்த பல கணினிகள், பல ஆவணங்கள்லாம் அழிக்கப்பட்டுருச்சுன்னு புலனாய்வுத்துறையே சொல்றாங்க.